அனைவருக்கும் நமஸ்காரம். கேதுவின் காதலன் பேசுகிறேன். உங்களுடைய ஜாதகத்தை கையில் எடுத்துக் கொள்ளுங்கள். யாருக்கெல்லாம் செவ்வாய் வக்ரகதியாகவோ அல்லது பகைசாரத்திலோ அல்லது நீசமாக இருக்கிறதோ இவர்கள் மிக அற்புதமாக ஒரு பரிகாரத்தை செய்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்படும். ஆம், இங்கு தென்னை மரங்கள், தென்னை நார்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். கயிறு திரிக்கும் இடத்திற்கு சென்று கயிறு திரித்தாலோ அல்லது திரிப்பவர்களுக்கு உதவி செய்தாலோ அல்லது தாம்பு கயிறுகளை வாங்கி வந்து வீட்டில் கொடியாக கட்டினாலோ அல்லது பிறருக்கு தானமாக கொடுத்தாலோ, குறிப்பாக கோயில்களுக்குள் சாரம் கட்டுவதற்கு பயன்படுத்தப்படும் கயிறுகளை வாங்கி கொடுங்கள். சாரம் கட்டுவதற்கு நன்றாக பாருங்கள். சாரம் கட்டினால் அது உயர உயர சென்று கொண்டிருக்கும். அதுபோல உங்கள் வாழ்க்கைகள் மிக அற்புதமாக, பெண்ணாயின் நல்ல கணவன் அற்புதமாக கிடைப்பான். ஆணாயின் நல்ல சொத்துக்களும் வீடு அமையாதவர்களுக்கும் அல்லது நிலம் அமையாதவர்களுக்கும் அல்லது பூமியால் வீடு கட்ட முடியாதவர்களுக்கும் அல்லது இரத்த உறவால் பிரச்சனை இருப்பவர்களுக்கும் இந்த சாரம் கற்ற கயிறும் அல்லது தண்ணி இறைக்கின்ற தாம்பு கயிறும் அல்லது இந்த கயிர்கள் தயாரிக்கும் இடங்களுக்கு சென்று கயிறை திரித்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கை மிக அற்புதமாக வளரும். ஆக செவ்வாய் வக்ரமோ நீசமோ பகையோ ஆகி இருப்பவர்கள் கயிறு திரித்தலை செய்து பாருங்கள் அல்லது வாங்கி தானம் கொடுத்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கை அற்புதமாக மாறும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, நமஸ்காரம். உங்கள் கேதுவின் காதலன்.